அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கும் மனித வாழ்க்கையில் நம்மளுடைய வாழ்க்கை முறையில் நித்த பிரச்சனைன்னு ஒன்று, நித்தமா ஒரு பிரச்சனை இருக்கும். இந்த நித்த பிரச்சனைக்கு காரணம் யார் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கும். நித்தமும் ஒரு பிரச்சனைக்கு காரணம் யார்? அதாவது உயிர் போகின்ற அளவுக்கு, மானம் போகின்ற அளவுக்கு, உயிர் போகின்ற அளவுக்கு, மானம் போகின்ற அளவுக்கு வதம். அதாவது அந்த பிரச்சனை வந்துவிட்டால், அந்த பிரச்சனை வந்துருச்சுன்னா அவனுக்கு என்ன சொன்னான்னா செயல்பாடு அற்று போயிடும், அன்றைய நாளே ஓஞ்சி போயிடும். அப்படி என்ன நட்சத்திரங்கள் இருக்கிறது? இப்ப நம்ம நம்மளுடைய செயல்பாட்டை முடக்கக்கூடியது, ஒரு மனுஷனே மனுஷனே 4 நாள் ஆளே காணோம் அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு மனிதனை முடக்கக்கூடிய நட்சத்திரம் எது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். எப்பயுமே நல்லது செய்யக்கூடியவன் தான் கெட்டதும் செய்வான், நல்லது செய்யக்கூடியவன் தான் கெட்டது செய்வான். அப்ப நல்லது செய்பவன், நல்லது செய்கின்ற ஒருத்தனை நாம் எப்பயுமே ஏற்றுக்கொள்வோம். கெட்டது செய்பவனை நம்ம ஏற்றுக்கொள்வோமா அப்படின்னா, நமக்கு தெரிஞ்சா தானே அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப நித்தமும் ஒரு மனிதனுக்கு பிரச்சனை இருக்குன்னா அவனுடைய 2ஆம் பாவம் தான். நித்தமும் ஒரு மனிதனுக்கு பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னால் அவனுடைய 2ஆம் பாவத்தில் தான் பிரச்சனை இருக்கும். அந்த 2ஆம் பாவத்திற்கு உண்டானவர் என்று சொல்லக்கூடிய ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்து இருக்கிறதோ அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான தோஷம் என்னவோ அதுதான் பிரச்சனைக்குரியது. இவர் நித்தமா ஒரு ஏன்னா 2ஆம் பாவம் என்பது உணவு, வாயி, ஒரு மனிதனிடம் கலந்து உரையாடுவது. பேச்சில்லாமல் ஏதாவது நம்ம நடத்த முடியுமா? பேச்சில்லாமல் இருக்க முடியுமா? இந்த பேச்சின் மூலமாகவே ஒரு கர்மா செயல்பட்டு கொண்டே இருக்கும். அப்ப நல்லா யோசனை பண்ணி பாருங்க. 2ஆம் இடத்திற்குரியவன் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கணும், அந்த நட்சத்திரத்திற்குண்டான கிரகம் எந்த ஆதிபத்தியமுடைய கட்டமோ, எந்த ஆதிபத்தியமுடைய கட்டம்னு ஒண்ணு இருக்கும், எந்த ஆதிபத்தியமுடைய அந்த கட்டம். இப்ப 2 குடையவன் என்று சொல்லக்கூடியவன் என்ன தோஷத்தில் உட்கார்ந்திருக்காரு நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த கட்டம் என்னது, அதுல ஒரு பிரச்சனை. அந்த கட்டத்துக்கு உண்டான கிரகம் எங்க உட்கார்ந்துருக்கோ அங்க பிரச்சனை, அங்க பிரச்சனை. இதற்குள்ள கூடிதான் வரும். ஒண்ணு நின்ற, இப்ப ஒரு 2 குடையவன் அப்படின்னு சொல்லக்கூடிய மேசலக்கணமே எடுப்போம். 2 குடையவன் என்று சொல்லக்கூடிய கிரகம் என்ன சொன்னா சுக்கிரனாக அந்த சுக்கிரன் என்ன சொல்றான்னா ஒரு கேட்டை நட்சத்திரத்துல போய் உட்கார்ந்து இருக்காருன்னு வைங்க. அவனுக்கு கேட்டை நட்சத்திரத்துக்கு உண்டான தோஷம் சந்திரன். சரி, மேசலக்கணத்துக்கு சந்திரன் எத்தனை குடையவன்? 4 குடையவன். சரி, 4 குடையவன்னா 4ஆம் இடத்துல கவனமா இருக்கணும். சரி, 4 குடையவன் எங்க போய் என்ன சொன்ன உட்கார்ந்துருக்கான் அப்படின்னா, அவர் என்ன நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்காரோ அந்த நட்சத்திரத்துல தானே உட்கார்ந்துருப்பான். அந்த இடத்துலயும் நம்ம என்ன சொல்லலாம்னா கர்மா வரக்கூடியதாக இருக்கும். அப்படி கர்மா வரக்கூடியதா இருக்கு. இதை நம்ம நம்ம அதாவது காரக உறவால் பிரச்சனையா, காரகத்திற்குண்டான கிரகத்தால் பிரச்சனையாங்கிறத நம்ம கவுண்ட் பண்ணிக்கிட்டே வரணும். ஏன்னா இந்த வாயை வச்சுதான் என்ன சொல்றாங்கன்னா வாழ்க்கையே இருக்கிறது. வாயை வச்சுதான் வாழ்க்கை, வாயை வச்சுதான் பிரச்சனை, வாயை வச்சுதான் நன்மை, வாயை வச்சுதான் தீமை. அப்ப அந்த வாய்க்குண்டான கிரகம் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறதோ அதோடைய தோஷத்தை நித்தமும் மனசை அனுபவிப்பான்.
இது சூரியனுடைய தோஷமா இருக்கலாம், சந்திரனுடைய தோஷம், சரி ஏதோ ஒண்ணு இருக்கலாம். அப்ப அந்த சூரியனுடைய கட்டமும் சூரியனும் இவர்கள் வந்து ரொம்ப கவனமாக டீல் பண்ணாங்கன்னா தான். இல்லைன்னா வந்து என்ன சொல்லலாம்னா வந்து பிரச்சனை வாயால் வந்து விடும். அதற்கு அடுத்து வந்து என்ன சொல்லலாம்னா வந்து 26வது நட்சத்திரம் 8, 17, 17 ஒரு 9, 26வது நட்சத்திரம் உங்களுடைய கண்டிப்பாக வந்து என்ன சொல்லலாம்னா உங்களை வீழ்த்துகின்ற ஒரு சக்தி. ஏன் வீழ்த்துகின்ற சக்தி அப்படின்னா, ஒரு ராசி என்பது ஒரு ராசி இப்போ ஒரு மக நட்சத்திரம் சிம்ம ராசின்னு வச்சுக்கிடுது. மக நட்சத்திரம் சிம்ம ராசின்னு வச்சுக்கிடுது. இந்த மக நட்சத்திரம் சிம்ம ராசிக்கு அவர் வந்து தாங்க முடியாத வந்து ஒரு பிரச்சனையை கொடுப்பவன் யார் என்று சொன்னால் பூச நட்சத்திரம் தான். என்ன காரணம்னா, மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுசம் இவருக்கு 8வது நட்சத்திரம். 17வது நட்சத்திரம் வந்து உத்திரட்டாதி. அவருக்கு ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கின்ற அந்த பூச நட்சத்திரம் தான் அவருடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லலாம்னா, பூச நட்சத்திரத்துக்கு உண்டான தோஷமாகிய ராகு என்னது? போகம். ராகு என்பது போகம். அந்த போகத்தை வந்து ஒண்ணு அதிகமா அனுபவிச்சு சீரழிவான், இல்ல போகமே இல்லாம சீரழிவான். இவன் தலையெழுத்தான். அப்ப இவன் பேலன்ஸ் பண்ண வேண்டியது என்னது? ஐயா, குடம் நிரம்பியும் போயிடக்கூடாது, குடம் கீழே வரைக்கும் தண்ணி கீழே போயிடக்கூடாது. இதுதான் என்னது? மக நட்சத்திரத்துல போய் பிறந்தவர்களுடைய வாழ்க்கை முறைகளை நமக்கு முன்னாடி இருந்த சீனியர்கள், நமக்கு முன்னாடி இருந்த வந்து என்ன சொன்ன பெரிய தலைவர்களுடைய இதெல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த பூச நட்சத்திரம் தான் இவங்களுக்கு ஆப்பு வச்சிருக்கு. ஏன்னா உயிர்காரகன் என்று சொல்லக்கூடிய அதாவது வந்து சந்திரன் என்று சொல்லக்கூடிய உடல்காரகனை சாச்சிட்டோம்னா உயிர் இருக்கும், ஹோமா ஸ்டேஜில் இருப்பான். ஆனா உடல் வேலை செய்யலைன்னா, உயிர் இருக்குது ஆனா உடல் வேலை செய்யாது. அப்ப இந்த உடலின் பிரதானம் வந்து என்ன சொன்னா உயிரும் உடலும் தான். அப்ப உயிர் இருக்கும் ஆனால் உடல் வேலை செய்வதற்கு இருக்காது. இது எல்லாருக்கும், உலகத்துல பிறந்த அத்தனை பேருக்குமே பொதுதான். அப்ப நீங்க மைண்டூட்டா கவனிச்சோம்னா நம்ம எதுலடா பிரச்சனைகள் இருக்கோம், அதாவது நம்மளை அடிச்சு போட்ட மாதிரி ஒரு கண்ணீர் விட வைக்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் உடையதை வந்து இந்த 26வது நட்சத்திரம் செய்யும். உங்களை விமோலோகத்துக்கு கொண்டு போறது அதுதான். அதுல வந்து என்ன சொன்னான்னா அதற்கு உண்டான என்ன சொல்ற, இப்ப மக நட்சத்திரத்துக்கு சொல்ற பூசம், ராகுவுடைய தோஷம், முன்னோர்களுக்கு முறையா திதி கொடு, உளுந்த விடையை தானம் பண்ணு. ராகு என்று சொன்னால் உளுந்த விடையை தானம் பண்ணு. அல்லது என்ன சொல்றான்னா வந்து பூச நட்சத்திரத்துக்கு உண்டான ஆப்பிளை வாங்கி தானம் பண்ணு. கோயிலுக்கு போனையா, ஒரு ஆப்பிளை கையில வாங்கிட்டு போய் பிள்ளையாருக்கு முன்னாடி வச்சு சாமி கும்பிடு. இதான் ஜோதிடம். ஜோதிடத்தில் வந்து என்ன சொல்றான், தாந்திரிகத்தால் சாதித்து விடலாம் அப்படின்னு எல்லாரும் நீங்க கனவு கண்டுகிட்டு இருக்கீங்க. தாந்திரிகத்தால் சாதிக்க முடியாது, அது ஒரு மேஜிக் தான். ஆனால் உங்களை நீங்கள் சாதித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய 2ஆம் பாவத்தையும் 12ஆம் பாவத்தையும், உங்களுடைய லக்கணத்துக்கு 2ஆம் பாவம், ராசிக்கு 12ஆம் பாவம். லக்கணத்துக்கு 2ஆம் பாவம் மிக மிக முக்கியமானது, ராசிக்கு 12ஆம் பாவம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதன் மூலமாக ஒரு லேசா வந்து ஒரு பொறி தட்டின மாதிரி இத்தனைக்கான கங்க உள்ள வச்சு விட்டான், அந்த உடலே சிதறி போயிடும். இது உண்மையா? நான் 100% வந்து அனுபவத்துல பேசுறேன். ஏன்னா எனக்கு வந்து ஒரு சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய வயது இருக்கிறது. இந்த வயதுல வந்து என்னை வந்து வீழ்த்தி நான் வந்து ரொம்ப சோர்ந்து போய் வந்து என்ன சொன்னா தன்னிலையற்று இருக்கக்கூடிய சூழ்நிலை எது என்று சொன்னால் இப்ப சொன்ன சூத்திரம் தான். எல்லா மனிதனுக்கும் இது உண்டு.
அப்ப எல்லா மனிதனுக்கும் இது உண்டுன்னா நம்மளுடைய நட்சத்திரத்திற்கு 8வது நட்சத்திரம் உயிர் மையம். அந்த உயிர் மையம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த உயிர் மையத்துக்கு அடுத்தது என்ன சொல்றான்னா நம்ம நட்சத்திரத்திற்கு 17வது நட்சத்திரம். நம்ம நட்சத்திரத்திற்கு 17வது நட்சத்திரம் நமக்கு சந்திராஷ்டமனத்துல வரும். சந்திராஷ்டமனத்துல வரும். அப்ப சந்திராஷ்டமனத்துல சந்திராஷ்டமனத்தை விட கொடுமையானது நம்மளுடைய ராசிக்கு 12ஆம் பாவத்தில் இருக்கிற 26வது நட்சத்திரம். அதனால 26 என்று சொன்ன என்னன்னா நம்பர் என்ன, 2 + 6 8. சனி அந்த நம்பருடைய ஆதிபத்தியம் 26. சரி, அதுக்கு அடுத்து என்ன சொல்றேன்னா 17வது நட்சத்திரம் 8. நட்சத்திரத்துக்கு 8வது நட்சத்திரம் 8. இந்த 8 எப்படி வேலை செய்யுதுன்னு பாரு. சாதாரண. அப்ப இதுல என்ன சொல்றான்னா மனிதன் நீதியோடு இருக்கணும், மனிதன் நீதியோடு இருக்கணும், தர்மத்தோடு இருக்கணும். 8ஐ நீங்க கண்ட்ரோல் பண்ணணும். 8, 17, 26 அவ்வளவுதான். அது நட்சத்திரங்கள் என்னன்னு நீதியை வச்சுதான் கண்ட்ரோல் பண்ண முடியும். நீதி இல்லாமல் கண்ட்ரோல் பண்ணிடலாம் என்று கனவே காணாதீர்கள். அப்படி கனவு காணுவதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப வாழ்க்கையின் பெரிய துன்பங்களும் மைனஸ்களும் எங்கே இருந்து வரும் என்று சொன்னால் ராசிக்கு 26வது நட்சத்திரம் என்ன சொன்னா ஒரு பெரிய என்ன சொன்னா மர்ம முடிச்சு. அந்த மர்ம முடிச்சை என்ன சொன்னா சமாளிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அப்ப சமாளிக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னால் 12ஆம் இடம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. உலகத்திலே நிம்மதி எங்கே கிடைக்கிறது? தூக்கத்துல தான் கிடைக்கும். ராசிக்கு 12. ராசிக்கு 12ல தானே இந்த உடல் போய் என்ன பேசாம போட்டு நிம்மதியா சுருட்டி மடைக்கு படுத்து தூங்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கும். அப்ப எப்பயுமே இந்த 26வது நட்சத்திரத்திற்குண்டான உணவை தயவு செய்து தானம் பண்ணி கொண்டே இருங்கள். இந்த நட்சத்திரத்திற்குண்டான இந்த 26வது நட்சத்திரத்திற்குண்டான தோஷம் என்னவோ, தோஷம்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? இப்ப என்னுடைய நட்சத்திரத்திற்கே என்ன சொல்றான்னா 26வது நட்சத்திரம் என்பது உத்திராடம். இந்த உத்திராடத்திற்குண்டான தோஷம் என்பது குரு. இந்த குரு எந்த நட்சத்திரத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறானோ அந்த நட்சத்திரத்துல இருந்தான் பெரிய பூகம்பத்தை கிளப்பி விடுவான். இதெல்லாம் நான் பார்த்துட்டேன். பார்த்ததுனாலதான் தைரியமாக என்ன சொல்றான்னா அவனுக்கு எங்க இருந்து பிரச்சனை வரும், உயிர் போற அளவுக்கு ஒரு பிரச்சனை வருகிறதோ அல்லது மானம் போகின்ற அளவுக்கு ஒரு பிரச்சனை வருகிறதோ, இதை நான் வாழ்க்கையில எல்லாம் அனுபவிச்சேன். உண்மையாவே அனுபவிச்சேன். என்ன காரணம்? இது என்ன ஒரு வீடியோ போடுவதற்காக எல்லாம் கிடையாது. உணர்ந்து பேசணும், ரசிச்சு பேசணும், ஜோதிடத்தை ரசிச்சு பேசணும். அப்ப ஒரு ரோகிணி நட்சத்திரம்னு இருக்கு. ரோகிணி நட்சத்திரத்திற்கு 8வது நட்சத்திரம் என்ன சொல்றான்னா பூர நட்சத்திரம். 17வது நட்சத்திரம் பூராட நட்சத்திரம். இந்த உயிர் மையத்தை பிடிக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரத்தை பிடிக்கிறது பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரத்திற்கு உண்டான தோஷம் என்ன? சந்திரன். சந்திரனா அந்த பரணி நட்சத்திரத்துக்கு உண்டான சந்திரன் என்ன சொல்லலாம், லக்கணத்திலே உட்காந்தானே எப்படி இருக்குன்னு பார்த்துடுங்க. யானைக்கு மதம் கொண்ட மாதிரி என்ன சொல்றான்னா ஒண்ணுமில்லாம போய் பிற துப்பாக்கியை வச்சு என்ன சொன்னான்னா அந்த ஊசியை போட்டு மயக்க மருந்து கொடுத்தான் சரி பண்ண முடியும். அந்த அளவுக்கு நீங்கள் ரோகிணி நட்சத்திரத்தை என்ன சொன்னா பாடாய்படுத்துகின்ற சக்தி பரணியில தான் இருக்கு. பரணி யாரு? துர்க்கை. பரணியோடைய மிருகம் என்ன? ஆண் யானை. சாதாரணமானதா? யானை கட்டுப்பட்டால் யானை கட்டுப்பாடோடு இருக்கும். யானை கட்டுப்படவில்லை என்று சொன்னால் எவன் கிட்டத்துல நிக்க முடியுமா? யோசனை பண்ணி பாருங்க. இப்போ ஒவ்வொருத்தரும் கவனமாக இருக்க வேண்டியது 2 கூடையவன் நின்ற நட்சத்திரம். 2 கூடையவன் நின்ற நட்சத்திரம் அது என்ன தோஷமோ அதற்குண்டான கிரகம் எங்கே இருக்கிறதோ அதன் மூலமா தய துன்பம், நித்தமும் துன்பம். ஒரு மனிதனை வீழ்த்தணும் அப்படின்னா என்ன சொன்னா அவனுடைய ராசிக்கு 26வது நட்சத்திரத்தை பிடித்தவங்க. ஒரு ரேவதி நட்சத்திரம் ஒருத்தர் இருக்கான்.
அப்ப ரேவதி நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொல்லலாம்னா வந்து 26வது நட்சத்திரம், 26வது நட்சத்திரம் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து புரட்டாதி. புரட்டாதி. அப்ப புரட்டாதிக்கு என்ன, புரட்டாதிக்கு உண்டான குரு அவன் ஜாதத்துல எங்க உட்கார்ந்துருக்காரோ, புரட்டாதிக்கு உண்டான குரு எந்த இடத்துல உட்கார்ந்துருக்காரோ அவனுக்கு பிரச்சனை வந்து என்ன சொல்றான்னா, ஒரு புரட்டாதி நட்சத்திரத்துக்கு உண்டான, அதாவது வந்து 27வது நட்சத்திரம் வந்து புரட்டாதி நட்சத்திரத்துக்கு உண்டான தோஷம் என்னது சூரியன். நம்ம நட்சத்திரத்தை எடுக்க, நட்சத்திரத்துக்கு உண்டான கிரகத்தை எடுக்க வேண்டாம், அந்த புரட்டாதி நட்சத்திரத்துக்கு உண்டான சூரியன் என்ன ஆதிபத்தியத்துல போய் வந்து ஒரு நட்சத்திரத்துல உட்கார்ந்துருப்பான். அவன் மூலமாகத்தான் இவனுக்கு வந்து என்ன சொன்னா வென வரும், வேற ஒன்றுலயும் வென வராது. அப்ப இதெல்லாம் ரொம்ப தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. நித்திய போராட்டத்திற்கு காரணம் 2 கூடையவன் நின்ற நட்சத்திரம், அதற்குண்டான தோஷம்தான். வாழ்க்கையில வந்து என்ன சொன்னா போராட்டம் என்பது வந்து என்ன சொன்ன வீழ்த்தி வந்து ஒரு 4 நாளைக்கு வீட்டுல உட்கார வச்சு ஒரு டயர்ட்னஸ் ஆகி ஒண்ணுமில்லாம ஆக்குறது 26வது நட்சத்திரம். இதை அந்த 26வது நட்சத்திரத்திற்கு உண்டான தோஷம் என்னன்னு பார்த்து, அந்த தோஷத்திற்கு உண்டான கிரகம் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கோ அந்த கர்மாவை நீங்க அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. செக் பண்ணி பாருங்க, எல்லாமே செக் பண்ணி பார்க்கணும். ஜோதிடத்தை வந்து திரும்ப திரும்ப பேசின 27 நட்சத்திரம், 108 பாதம், கிரகம், இதுதான் வரும். அப்ப கொடுக்கின்ற விதங்கள் வந்து என்ன சொல்ற உங்களுக்கு புரியுற மாதிரி கொடுக்கறதுக்கு காரணம் அனுபவம். அந்த அனுபவம் தான். அந்த அனுபவத்தை வந்து நாம் வந்து என்ன சொன்னா தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் ஜெயிப்பது என்ன? தோஷத்திற்குண்டான கிரகம் எங்க உட்கார்ந்துருக்கோ, தோஷத்திற்குண்டான கிரகம்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா. இப்ப 26வது நட்சத்திரம், இப்ப 26வது நட்சத்திரம் என்ன சொன்னா, இப்ப என்னதே எடுத்துக்கிட்டு உத்திராடத்துல இருக்கு. உத்திராடத்திற்கு உண்டான தோஷம் என்ன? குரு எந்த நட்சத்திரத்தில்? திருவாதிரையில உட்கார்ந்துருக்காரு. சுக்கிரன் மூலமா பிரச்சனை வருமா? சுக்கிரனுடைய சுக்கிரனுடைய பிரச்சனையை தீர்க்க ஸ்ரீரங்கம் எங்கன்னா வருதா? போ 3 மாசத்துக்கு ஒருக்கு போய் வந்து என்ன சொன்ன கடல்ல ஆத்துல குளிச்சு என்ன சொல்றேன்னா வந்து பேசாம வந்து பெருமாளையும் அந்த தாயாரையும் போய் வணங்கிட்டு என்ன சொல்றேன்னா அங்க இருக்கிற புளிச்சாதத்தை வாங்கி ஐயோ அம்மா என்னை வந்து என்ன சொல்ற இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து காப்பாத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தை நீங்கள் செயல்படுத்துங்கள். இதே மாதிரி உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எல்லாத்துக்கும் பார்த்துடுங்க. கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா எந்த ஒரு நம்ம மேல ஒருத்தன் கடவுள் இருக்கான், நம்ம உணரத்தான் தெரியும், ஆனா கண்ணால பார்க்க முடியாது. ஆனால் இந்த உலகத்தில் வந்து முடிச்சை போட்டு விட்ட அந்த இறைவன் வந்து அவுக்கிறதுக்கும் வழி சொல்லியிருக்கான். அந்த அவுக்கிறதுக்கு வழி சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம என்ன செய்யணும்னா அவுத்துக்கிட வேண்டியதான். அவுத்துக்கிட்ட பிரச்சனையே கிடையாது. அதனால் எல்லோரும் வெற்றி பெறலாம், ஆனால் பொறுமையாக இருந்து வெற்றி பெறலாம். எதுலேயும் அவசரப்படாதீங்க. நித்த வேதனைக்கு காரணம் 2 கூடையவன் நின்ற நட்சத்திரம். அந்த 2 கூடையவன் நின்ற நட்சத்திரத்திற்குண்டான தோஷத்துக்குண்டான கிரகம் எங்கே உட்கார்ந்திருக்கிறதோ அந்த கிரகம் என்னவோ அதுக்குண்டான தோஷம் தான். அது மூலமா தான் கர்மா. வாழ்க்கையில் வந்து என்ன சொன்ன நோய் நொடிகளோடு ஒரு கஷ்டம் வந்து அந்த கஷ்டத்தை ஜீரணிக்க முடியாமல் மனிதன் வந்து என்ன சொன்ன வீட்டை விட்டு போக முடியாமல் படுத்து கிடக்கக்கூடிய நிலைமையை வைக்கிறது 26வது நட்சத்திரம். இந்த 26வது நட்சத்திரத்திற்கு உண்டான தோஷம் என்னவோ அந்த தோஷத்திற்கு உண்டான கிரகம் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறதோ அதுதான் நம்மளை பீடித்து கொண்டே இருக்கும். இது எல்லாரும் புரிஞ்சுக்கிடுங்க, எல்லாருக்கும் தெரியும், படிச்சு பாருங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் அந்த கர்மாக்களில் இருந்து சரியாவதற்கு என்ன செய்யணும்னா, நீங்கள் என்ன செய்யணும்? ஒண்ணுமே செய்ய வேண்டாம், ரொம்ப ஈஸி. இப்ப சுக்கிரனுடைய தோஷமா என்னது? அத்திப்பழம் தானம் பண்ணிருங்க. குருவுடைய தோஷமா? குருவுடைய தோஷத்துக்கு என்னது? நெய் தானம் பண்ணுங்க. குருவுடைய தோஷத்துல இருந்து நெய் தானம் பண்ணுங்க. அவ்வளவுதான். எல்லாத்துக்கும் பிரச்சனைக்கு தீர்வு எல்லாம் இருக்குது. பரிசித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க. வணக்கம்.